அதே மாதிரி கமல் அவர்கள் வந்து ரசிகர்களுக்கு வேற வாக்காளர்கள் வேற அப்படின்ட்டு பேசியிருக்காரு தாவேகா குறித்து. இல்லை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே அவருக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்குது. எங்களுடைய தளபதி தன்னுடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு மக்கள் நீதி மையத்தினுடைய அவ்வப்போது கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி பொலிட்டீஷியனாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியனாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி சீட்டுக்காக தன்மானத்தை இழந்து டிவி எல்லாம் உடைச்ச திரு கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய சுயமரியாதையை இழந்து இன்னைக்கு தான் இதே தெரியுது. இதெல்லாம் கட்சி ஆரம்பிக்க முன்னாடியே தெரியணும். ஆனால் எங்கள் தளபதி தன்னுடைய ரசிகர்களை அவர் தொண்டர்களாக மாற்றிவிட்டார். பல ஆண்டுகளாகவே எங்களுடைய ரசிகர் மன்றம் நற்பணி மன்றமாக மாறி அதுக்கு பின்பு விஜய் மக்கள் இயக்கமாக மாறி மக்களோடு மக்களாக நாங்கள் நின்று பல்வேறு நலத்திட்ட பணிகளை நாங்கள் செய்து இன்றைக்கு முழுமையாக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு ஃபுல்லி லோடட் தொண்டர்களாக எங்களுடைய தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தோழர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அதை உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய ரசிகர்கள் இன்றைக்கு ரசிகர்களாக இல்லை, அவர்கள் தொண்டர்களாக உருமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே அப்பா அப்பான்னு தமிழக மக்கள் கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. அதை மாதிரி எல்லாருமே நல்லது நடக்கிறனால தான் அப்பான்னு என்ன கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. இல்லை அதாவது உலக அளவில் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு பட்டம் என்பது இயல்பாகவே வரும். இன்றைக்கு இந்தியாவின் தந்தை என்று மகாத்மா காந்தியடிகளை சொல்கிறோம். அதே மாதிரி நேரு மாமான்னு சொல்கிறோம். இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்கிறோம். அண்ணல் அம்பேத்கர்னு சொல்கிறோம். மகாத்மா பூலே அவர்களை பற்றி பேசுகிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டம் வைக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர்னு பட்டம் வைக்கிறோம். இந்த பட்டங்கள் எல்லாம் மக்களாக பார்த்து கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களாகவே தங்களுக்கு அப்பா அப்பா என்று சொல்வது அப்பப்பா அவர்களுக்கு அரசியல் தெரியலப்பா, எங்களை பார்த்து பதற்றமப்பா, நீங்கள் டாஸ்மாகை மூடுங்கப்பா, சட்டம் ஒழுங்கத்தை சரி செய்யுங்கப்பா, இங்கே ஊழல்வாத ஆட்சியை நிப்பாட்டுங்கப்பா, உங்கள் மன்னர் ஆட்சியை நிப்பாட்டுங்கப்பா, அப்பா அப்பா போதும்ப்பா, நீங்கள் வீட்டுக்கு போய் ஓய்விடுங்கப்பான்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை உதயநிதி அண்ணன் தான். அவர் என்றைக்குமே அண்ணனாக தான் இருக்க முடியும். அவர் ஒரு காலமும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆக முடியாது. அவர் நடிகராக இருந்தார், எம்எல்ஏவாக மாறினார், அமைச்சராக மாறினார், அந்த துணை முதலமைச்சராக மாறினார். இனி அண்ணனாக அவர் வீட்டில் வந்து அவருடைய தம்பிகளுக்கு இருந்துக்க வேண்டியதான். அது என்னைக்குமே அவர் அண்ணனாக தான் இருப்பார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு நாளும் அவர் ஆக முடியாது. அந்த கனவை அவர் அழிச்சிட வேண்டியதுதான். அரசியலுக்கு எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த வார்த்தையை எங்களுடைய தளபதி பலமுறை கூறிட்டார். விடுதலை போராட்ட காலகட்டங்களில் கூட கூத்தாடிகள் சொல்லக்கூடிய கலைஞர்கள் தான் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. மதுரகவி பாஸ்கரதாஸ் முன்னெடுத்த சுதந்திர போராட்டத்தை நீங்கள் மறந்துட முடியுமா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட காலகட்டங்களிலிருந்து மொழிப்போர் போராட்டங்களிலிருந்து எல்லா நேரங்களிலுமே கலைஞர்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து கலைஞர்களை நீங்கள் கொச்சாகப்படுத்துறீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து நீங்கள் வந்து சினிமா நடிகர்களை புறந்தள்ள முடியாது. அறிஞர் அண்ணா திரைப்படத்துறையை சார்ந்தவர், எம்ஜிஆர் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் திரைத்துறையை சேர்ந்தவர், கலைஞர் கருணாநிதி திரைத்துறையை சேர்ந்தவர், ஜெயலலிதா அம்மையார் திரைத்துறையை சேர்ந்தவர், தமிழ்நாட்டுடைய முதல் பெண் முதலமைச்சர் வி.என். ஜானகி அம்மா திரைத்துறையை சேர்ந்தவர். அதனால் தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்கள் திரைத்துறையை சேர்ந்தவர். அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பேராசிரியர் வேலை பார்த்து வந்தார், அரசியலுக்குள்ள வந்தார். நேற்று வரைக்கும் ஓடாத படத்தில் நடிச்சுட்டு இருந்தார். அதனால் தமிழ்நாட்டில் வந்து கூத்தாடிகள் சொல்லக்கூடிய அந்த வாதம் என்பது அறிவு இல்லாதவர்களுடைய வாதமாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு தத்துவார்த்தமான விமர்சனங்களை முன்வைக்காமல் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசுங்கிறதுக்காக கூத்தாடிகள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது கூத்து ஒன்றும் தப்பு கிடையாது. மாநாட்டில் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நம்முடைய சிவபெருமானே கூத்தாடி தான். அதனால் கூத்து என்பது கொச்சை கிடையாது, கூத்து என்பது கேவலம் கிடையாது. கூத்து தான் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி இருக்கிறது. கூத்து தான் இந்த நாட்டினுடைய மொழிக்காக நின்றிருக்கிறது. கூத்து தான் இந்த மக்களை மகிழ்வித்திருக்கிறது. கூத்து தான் இந்த மக்களை ஆற்றுப்படுத்தியிருக்கிறது. எனவே கூத்து என்பது தவறு கிடையாது.